நந்திமங்கலம் பகுதியில் சாலை வசதி இல்லாததால் தண்ணீர் வழியே உடலை உறவினர்கள் சுமந்து செல்வதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சடலத்தை இடுப்பளவு தண்ணீரில் சுமந்து செல்லும் ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பதாக அங்குள்ள மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பொய்யாமொழி வழங்கிட கேட்கலாம். பொய்யாமொழி, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்திஜா. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள நந்திமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் பாம்பே குமார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 3 மகன்கள் உள்ள நிலையில் வெள்ளிக்கிழமை மாலையில் வயலில் தேங்கி நின்ற மழைநீரை வெளியேற்றுவதற்காக வயலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது மழைநீர் அதிகமாக சூழ்ந்துள்ள காரணத்தால் வயல்வெளிகளில் உள்ள வரப்புகளை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளார். அப்பொழுது திடீரென மயங்கி விழுந்த அவர் அந்த பகுதியில் விவசாய வேலை பார்த்து கொண்டிருந்த விவசாயிகள் அவரை பார்க்கும்போது மயங்கி விழுந்து அதே இடத்தில் உயிரிழந்ததாக தெரிய வந்தது. மேலும் அவரது உடலுக்கு உறவினர்கள் அஞ்சலிக்காக வீட்டில் செலுத்தி வந்தனர். மேலும் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை மாலை 3 மணி அளவில் இறுதி சடங்கு செய்த பின்பு இடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் பொழுது அவரது வீட்டின் பின்புற பகுதியில் இடுப்பளவு தண்ணீர் இருந்ததால் உறவினர்கள் அவரது உடலை இடுப்பளவில் சுமந்து செல்லும் வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது. மேலும் அந்த பகுதியில் உயிரிழந்த குமார் என்பவர் சாலை வசதிக்காக மாவட்ட நிர்வாகத்திற்கு பல்வேறு மனுக்களை அனுப்பியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இதுவரை சாலை வசதி என்பது போடப்படவே இல்லை. ஆனால் இடுப்பளவு தண்ணீர் மட்டுமே உள்ளது. இறந்தவர் உடலை இடுகாட்டிற்கு தூக்கி செல்ல மாவட்ட நிர்வாகம் இதுவரை எந்த ஒரு அடிப்படை வசதியும், சாலை வசதி போன்ற எந்த வசதியும் செய்து தரவில்லை என்று அந்த மக்களின் அதிர்ச்சியான சம்பவமாக இருக்கிறது. சிந்திகா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பொய்யாமொழி.